பனை தொழிலாளர்கள் பாதுகாப்பு மாநாடு விரைவில் நடைபெற உள்ள நிலையில் அது குறித்து தென்மண்டல அளவிலான ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு தொழிலாளர் பனைமர தொழிலாளர் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன், சுமார் 40 முதல் 60 அடி உயரம் கொண்ட பனைமரத்தில் ஏறி தொழில் செய்து வரும் பனை தொழிலாளர்களுக்கு காவல்துறை இடையூறுகளை வழங்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பனையில ஏறிதான் இறக்கி ஆகணும். அதுக்கு இருக்கிற காவல்துறை தடையா இல்லாம வந்தாலே போதும். அவங்க நல்ல வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொள்வார்கள். என்னமோ 4 மாசம் 17, 3 மாசம் இந்த இது நம்ம நுங்கு வந்துடுது. அப்புறம் அப்படி கிழமை வியாபாரம் பண்ண போயிடுறாங்க. பார்த்து 9 மாசத்துக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரம் அதை வச்சு வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். சென்னை தண்டையார்பேட்டை 42வது வார்டில் சாலையில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதனால் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை வியாசார்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் குடிசை வீட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் அருகில் இருந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் தீயில் எரிந்து சேதமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் MKB நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே பொத்தனூரில் உள்ள மகாமாரியம்மன் கோவில் தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக இத்திருத்தேரை அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, பரமத்தி வேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சேகர் உள்ளிட்டோர் தேரை இழுத்து தொடக்கி வைத்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பாரதியார் தெருவில் அமுதம் நியாய விலை கடை செயல்பட்டு வருகிறது. இக்கடைக்கு பொருட்கள் வாங்க வரும் பெண்களிடம் செல்போனை பறித்துக் கொண்டு கையை பிடித்து இழுத்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக எடையாளர் பாலமுருகன் மீது பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் காற்றுடன் கூடிய அதிக கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. மேலும் பல்வேறு கிராமப்புற சாலைகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் மரங்கள் விழுந்தும் பாறைகள் உருண்டும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகள் தகவல் வரும் வரை அருவிக்கு வர வேண்டாம் என வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி தலைக்குந்தா செல்லும் பேருந்தின் உள்ளே மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதியடைந்தனர். மேலும் பேருந்தின் உள்ளே குடைபிடித்தபடி பயணிகள் பயணம் செய்வது குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டம் ஊட்டி கள்ளட்டி சாலையில் பெரிய பாறைகள் மற்றும் மரங்கள் சாலையின் நடுவே விழுந்ததால் சாலை சேதமடைந்தன. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு இருபுறமும் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கோவையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நீதிமன்ற உத்தரவின்படி கோவை மாவட்ட கால்பந்து சங்க தேர்தல் நடைபெற்ற இந்த தேர்தலில் கோவை மாவட்ட கால்பந்து சங்க தலைவராக மதன் செந்தில் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த பிரச்சினைக்கு தற்போது தீர்வு கிடைத்துள்ளதாகவும் கால்பந்து விளையாட்டை ஊக்குவிக்க சங்கத்தின் புதிய நிர்வாக குழு தொடர்ந்து பல்வேறு பணிகளை செய்யும் என செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். நம்ம ஜட்ஜஸ் பேனல் இந்த எலெக்ஷன் நடத்திடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து சட்டப்படி இன்னைக்கு ப்ராப்பரா எலெக்ஷன் நடந்துச்சு. ப்ராப்பரா எலெக்ஷன் நடந்ததுல எல்லாம் ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக்கா நடக்கப்பட்டு ஜட்ஜுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையா, ஏன்னா கடைசி நேரத்தில் கூட அந்த 3-4 பேர் தேவையில்லாம ஒரு பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. இந்த முயற்சியெல்லாம் தாண்டி ஜட்ஜஸ் ரொம்ப பொறுமையா இந்த எலெக்ஷன் நடத்தி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷனுக்கு ஒரு ப்ராப்பரான எலெக்டட் பாடி இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட இருசக்கர வாகன விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயமடைந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் காசிராஜன் பிறந்தநாளை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்த 30க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜா பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு துப்புரவு பணியாளர்கள் உரிமைச் சங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கிராம ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். காலையில 7 மணில இருந்து 3 மணி வரைக்கும் பணி செய்ய சொல்றாங்க. எப்ப வந்தாலும் வீட்டுக்கு போங்கன்றாங்க. நாங்க பணி செய்யறதுக்கு ஒரு ஐடி கார்டு இல்ல, எங்களுக்கு ஒரு எஸ்ஆர்புக்கு இல்ல, எதுவுமே இல்ல. சும்மா நாங்க பணி செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் சார். அதே சரி ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க. புதுச்சேரியில் சமூக சேவை செய்து வரும் யூடியூபர் ஒருவர் தனியார் தொழிற்சாலையில் இருந்து காப்பர் கம்பிகளை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருடப்பட்ட காப்பர் வைவர் கேன்கள் மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் யூடியூபர் தினகரன் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் குளிக்கரை அருகே விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு காப்பீட்டுத் தொகை வழங்காத வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனம் குடும்பத்தாருக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என நுகர்வோர் குறைதீர்வு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவரின் மனைவி அளித்த புகாரின் பேரில் வழக்கினை விசாரித்த நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் மோகன்ராஜ் வழக்கு செலவு தொகையாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ரவா லட்டுக்கு சைடிஸ் கேட்டு தராத கடை உரிமையாளரை தாக்கிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் விருத்தாச்சலம் போலீசார் குற்றவாளிகள் 5 பேரில் 3 பேரை கைது செய்த நிலையில் 2 பேரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் பயணிகளின் பாதுகாப்பு கருதி அதிகமாக நீர் கொட்டும் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சி பகுதியில் வெள்ளம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தடுப்பணை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மூதாட்டி கொலை வழக்கில் கொலை செய்ய தூண்டியதாக குற்றவாளியின் தாய் மற்றும் மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் ஆடம்பரமாக வாழ பணம் நகைகளை கொள்ளையடித்து வர மனைவி தூண்டியதாகவும் திருடி வரும் நகைகளை தாய் விற்பனை செய்ததும் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே தனியார் பள்ளியில் சர்வதேச சதுரங்க போட்டி ஆர்வி அகாடமி மற்றும் அன்னை அருள் தனியார் பள்ளி சார்பில் நடைபெற்றது. இந்த போட்டியில் அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற பல்வேறு பகுதியில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பணமும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. சென்னை பல்லாவரம் அருகே பாதாள சாக்கடை பணியின் போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கர் நகர் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோவில் திருவிழா முன்னேற்பாடுகளின் போது மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருமயம் போலீசார் இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் இறந்த பெண்ணின் நகையை திருடிய ஊழியரை
ரேஸ் கோர்ஸ் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து இறந்த பெண்ணின் மகள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை தாக்கி தகாத வார்த்தைகள் கூறி அச்சுறுத்தல் ஏற்படுத்திய வியாபாரிகளை கொடைக்கானல் போலீசார் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த காவல்துறை கண்காணிப்பாளர் மதுமதி, வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனையில் கூடுதல் பணி சுமை காரணமாக ஓட்டுநர் ஒருவர் தீக்குளிக்க முயற்சி செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தற்போது உள்ள ஆட்சியில் அரசு போக்குவரத்து துறை போதிய புதிய பேருந்துகளை இயக்காமல் பழைய பேருந்துகளை இயக்கி பொதுமக்கள் உயிரோடு விளையாடி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதலா வேலை செய்யறதுக்கு உங்களால முடியாதுன்றீங்க. கூடுதலா வேலை என்னோட வேலை செய்யறான், கூடுதலா வேலை வாங்க கூடாது. யாருமே இந்த பணிமலை எந்த வண்டி கூட ஒரு வண்டி கூட ஒழுங்கா வேலையை பார்க்கறதில்ல. சரி, அதுக்காக இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்னால முடிஞ்சா செய்ய முடியும். இல்ல நீங்க இப்போ நீங்க டிப்போ முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். புரியல. டிப்போக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பெட்ரோல் நான் எதுக்காக ஊத்தினீங்க? வேற என்ன பண்ண முடியும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.